வெல்கம் டு டாப் 5 யூடியூப் சேனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸ் குரூப் டிக்காக நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 4க்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. which comes first in the dictionary அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த 4 வார்த்தையில டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க கேக்குறாங்க. அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ்ல இருக்கும் டிக்ஷனரியில. அப்ப என்னன்னு பாத்துடலாம் மேம், எல்லாமே டீல தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா செகண்ட் லெட்டர் பார்க்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் பார்க்கணும். தேர்ட் லெட்டர்ல என்ன இருக்கு? செகண்ட் லெட்டர் எல்லாமே காமனா டிஹெச் இருக்கு. தேர்ட் லெட்டர் ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஐ இருக்கு, ஐ இருக்கு. ஸோ அப்ப ஏ இருக்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. சிம்பிள் தானே. ஸோ ஏ ஐ ஐ ஐ இருக்கு, எல்லாத்துலயுமே தேர்ட் லெட்டர் ஐ இருக்கு எக்ஸப்ட் ஏ. ஸோ யார் இதுல ஃபர்ஸ்ட் வருவாங்க கேட்கறப்ப ஈஸியா சொல்லலாம், ஏ இருக்கிற வார்த்தை தான் வரும். ஸோ டேங்க் அப்படின்ற வார்த்தை இருக்கிற ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாப்போமா. Question number 2 பாருங்க. What is the position of immediate vowel to the right of the letter K in the alphabet? ஓகேவா, கேக்கு இமிடியேட் வவல் யாருன்னு கேக்குறாங்க. கேக்கு அப்புறம் இருக்க வவல் யாரு? LMN O தான் இருக்கிறாங்க. கேக்கு அப்புறம் இருக்கிற வவல். ஓகே, அந்த O உடைய ஆல்பபெட் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. O ஓட வேல்யூ என்ன? 15. O 15 ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா, ஈஸியா தான் இருக்கு. Question number 3 பாருங்க. அவென்யூ, ஆட்டோகிராஃப், அவலாஞ்ச், ஆட்டோமேட்டிக், அவைலபிள், அட்டானமி அப்படி சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து ஆர்டர் மேக் பண்ண சொல்றாங்க. இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, அதாவது டிக்ஷனரி படி வச்சோம்னா எனக்கு ஆர்டர் வரும் இல்லையா, இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த ஆர்டர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். எல்லாமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்சு போச்சு. செகண்ட் லெட்டர் பாருங்க. ஏவி இருக்கு, ஏயு இருக்கு, யூ இருக்கு, ஏ இருக்கு. ஸோ யூ ஃபர்ஸ்ட் வருமா, வி ஃபர்ஸ்ட் வருமா? யூ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அப்ப யூல இருக்க வார்த்தையெல்லாம் பாக்குறேன். ஏயு டிஓ டிஓ, அடுத்து இங்கேயும் டிஓ தான் இருக்கு. அடுத்து என்ன பண்ணுவோம், நான் டிஓக்கு அப்புறம் இருக்க லெட்டர்ஸ் பார்ப்பேன். ஜி இருக்கு, எம் இருக்கு, என் இருக்கு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஜி இருக்க வார்த்தை யார் எனக்கு? ஆட்டோகிராஃப். அப்ப 2 ஃபர்ஸ்ட் வர போறாங்க. அடுத்து யார் வருவாங்க? எம் இருக்க வருவாங்க 4. நெக்ஸ்ட் 6th ஒன்னு வரப்போகுது. 2 4 6 இருக்க ஆப்ஷன் எத்தனை இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏவும் இருக்கு, சியும் இருக்கு. அப்ப பிடி வர மாட்டாங்க. கரெக்ட் தானே? சரி, இப்ப இதை வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா 3 1 5 5 காமனா இருக்கு இல்லையா, அப்ப கண்டிப்பா 5 தான் வரப்போ கண்டுபிடிக்கலாம் வேணாம். 3 1 நெக்ஸ்ட் 3 வருமா 5 1 வருமா மட்டும் செக் பண்ணா போதும். 3 1 மட்டும் கம்பேர் பண்ணுங்க. ஏவிஇ இருக்கு, ஏவிஏ இருக்கு. ஸோ விஏ இருக்கவங்க வருவாங்க, விஇ இருக்கவங்க வருவாங்க கேட்டா ஏவிஏ இருக்கவங்க தான் வருவாங்க. ஸோ 3 தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் 1 வரும். அப்படி இருக்க ஆப்ஷன் யாரு? ஆப்ஷன் ஏ. 2 4 6 5 3 1 is the right answer. ஓகே, சிம்பிள் தானே. புரிஞ்சுக்கிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம போட்டாலே இந்த டாபிக்ல இருக்க क्वेश्चंस ஈஸியா போட முடியும். ஃபைன். Arrange the given words in sequence which they occur in the dictionary. டிக்ஷனரியில வர மாதிரியான இந்த வார்த்தைகள் மேல பார்த்தாலும் அதேதான். இங்க நம்பர்ஸ் படி அடுக்க போறோம். எல்லாமே டிஇஏ 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 தான் இருக்கு. ஸோ 5 வார்த்தையுமே என்ன இருக்கு? டிஇஏ தான் காமனா இருக்கு. முடிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். ஆறு என் எல் டி டி இருக்கு. ஸோ டி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க ஆல்பபெட்ஸ்ல. 4ல ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். 4ல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எத்தனை மேம் இருக்கு? எனக்கு 2 தான் இருக்கு. ஸோ டி சியை கேன்சல் பண்ணிடலாம். ஏவா பியான்னு செக் பண்றதுக்கு இந்த லாஸ்ட் இருக்குல்ல 5 1 இதை மட்டும் பாத்துடலாமா? சொன்னா ஆப்ஷன் எப்படி போடுங்க, எவ்வளவு பெரிய டாபிக் வந்து ஈஸியா போட முடியும். 5 1 இல்லாட்டி 1 5 யார் ஃபர்ஸ்ட் வராங்க பார்ப்போம். 5 1 டிஇஏஆர் இருக்கு, டிஇஏடி இருக்கு. டி ஃபர்ஸ்ட் வருமா, ஆர் ஃபர்ஸ்ட் வருமா? ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 1 ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஈஸி தானே, ரைட். क्वेश्चन नंबर 5 பாருங்க. டைஸ். என்ன மேம் டைஸ்? இல்ல மேம், இது பேர் வந்து ஓப்பன் டைஸ். ஓகேவா, இந்த ஷேப்ல, அதாவது நமக்கு தெரியும் ஆப்போசிட் ஃபேஸஸ் cannot be adjacent face, அதாவது எதிர் பக்கங்கள் பக்கத்துல இருக்காது. அப்ப எப்படி இருக்கு எனக்கு? 1 விட்டு 1 இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, இவங்க 1 விட்டு 1 இவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, மிச்சம் இருக்க இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. கரெக்டா? சோ அப்படி இருக்கப்ப நம்ம ஆப்போசிட் செட்ஸ் எடுத்துக்கலாமா? ஹேஷ்டேக் யார் ஆப்போசிட்னு கேட்டா இந்த ஸ்கொயர் சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த கிராஸ் சிம்பிளுக்கு யார் ஆப்போசிட் கேட்டா வட்டத்துக்குள்ள இருக்கிற கிராஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் சர்க்கிள்க்கு யார் ஆப்போசிட் கேட்டா கட்டத்துக்குள்ள இருக்கிற கிராஸ் சிம்பிள். இதான் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் பேர்ஸ். ஓகேவா, क्वेश्चन என்ன கேக்குறான் பாருங்க. ஃபிகர் cannot be formed. ஓகே, இந்த கொடுத்திருக்க ஓப்பன் டைஸ் வச்சு மடிச்சு உருவாக்க முடியாத டைஸ் எதுன்னு கேக்குறான். அப்ப 3 டைஸ் உருவாக போகுது. சரி, ஃபர்ஸ்ட் உருவாக்கணும்னா எப்படி இருக்கணும்?
எனக்கு இவங்க 2 பேரும் ஒரு பேர்னு வச்சுப்போம். ஓகே, அந்த பேர்ல ஒருத்தவங்க தான் வரணும். அதாவது அவங்க ஒருத்தவங்க தான் என்ன பண்ணணும், டைஸ்ல வரணும். 2 பேருமே வந்தாலும் அவுட்டு, 2 பேருமே வரலனாலும் அவுட். அப்ப செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சர்க்கிள் கோடு போட்டது ஆஷ், சர்க்கிள் கோடு போட்டது ஆஷ். அப்ப 3 ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. அப்ப இந்த டைஸ் கேன் பி ஃபார்ம். இந்த டைஸ் என்ன பண்ண முடியும், உருவாக முடியும். ஓகேவா, புரிஞ்சுக்கணும். நான் தெளிவா சொல்றேன் திரும்ப. எனக்கு என்னது, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் ஒரு டைஸ்ல வரும். எதுக்காக, நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன கான்செப்ட் அது, ஆப்போசிட் ஃபேஸஸ் cannot be adjacent faces. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பில பாருங்க, கிராஸ் சர்க்கிள் ஸ்கொயரு, கிராஸ் சர்க்கிள் ஸ்கொயர். 3 பேர் என்னன்னப்பா வேற வேற ஃபேமிலி தான், அவங்களுமே என்ன பண்ணலாம், உருவாக முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் சில பாருங்க, சர்க்கிள் கிராஸ் ஸ்கொயர், சர்க்கிள் கிராஸ் ஸ்கொயர். ஸோ இவங்களுமே என்ன பண்ண முடியும், உருவாக முடியும். கான்ஃபிடண்டா 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா 4வது ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ டி தான் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணது சர்க்கிள். ஓகேவா, இவங்க 2 பேரும் என்னப்பா ஆப்போசிட்ஸ், அவங்க 2 பேரும் ஒரே டைஸ்ல வந்துட்டாங்களா, அப்போ உருவாக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, each letter in the word cruised is changed to the letter immediately preceding it in the English alphabetical order. ஓகே, அதாவது இந்த cruised அப்படின்ற வார்த்தையில ஆங்கில வரிசைப்படி அதற்கு முந்தைய எழுத்தாக மாற்றப்பட்டால், ஓகேவா, இமிடியேட்லி ப்ரிசீடிங்னா என்ன அர்த்தம், முன்னாடி. இப்ப பிக்கு ப்ரிசீடிங் லெட்டர்னா என்ன, ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப சிக்கு ப்ரிசீடிங் லெட்டர்னா என்ன, பி. ஆருக்கு ப்ரிசீடிங் லெட்டர்னா Q, யூக்கு முன்னாடி லெட்டர் என்ன, T, ஐக்கு முன்னாடி லெட்டர் என்ன, H, எஸ்க்கு முன்னாடி லெட்டர் என்ன, R, ஈக்கு முன்னாடி லெட்டர் என்ன, D, டிக்கு முன்னாடி லெட்டர் என்ன, C. முடிஞ்சிருச்சு, மாத்திட்டோமா? அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க, how many vowels are there in the group of letters thus formed? இப்படி புதுசா உருவாக்கின குழுவுல எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கும், வவல்ஸ் ஏஇ ஐஓயு எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. ஒண்ணு கூட இல்ல. கரெக்டா, ஒரு வவல் கூட இதுல இல்ல. அப்ப எத்தனை வவலுக்குன்னு கேட்டா 0 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஓகேவா, கிளியரா? A word has been given in the question. This word cannot be formed by using the letters of the word given in the one of the alternatives only. Select that alternative. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க, இந்த நைட்ன்ற வார்த்தை இந்த 4 ஆப்ஷன்ல 3 பேர் வச்சு உருவாக்க முடியுமா, அதாவது 3 வார்த்தைகளை வச்சு இந்த வார்த்தையை உருவாக்க முடியுமா. ஒருத்தனை வச்சு மட்டும் உருவாக்க முடியாது, அவனுக்கு வந்து இந்த வார்த்தை லெட்டர்ஸ் வந்து அவன்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவனை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஆப்ஷன் ஏல பாருங்க, THING எல்லாமே இருக்கா, THING எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் ஹிஞ்சில பாருங்க, இதுல டி மிஸ் ஆகுது. ஸோ இவன் தான் எனக்கு ஆன்சரா இருப்பான். நெக்ஸ்ட் கூட செக் பண்ணி பாருங்க, NIGHT இருக்கு, NIGHT எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப யாரால உருவாக்க முடியாது இவனை வச்சு, ஆப்ஷன் பி வச்சுதான் என்ன பண்ண முடியாது, நைட்ன்ற வார்த்தை உருவாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நைட்ன்ற வார்த்தையை வச்சு உருவாக்க முடியாது கேட்கல, இங்க இருக்கிற எந்த வார்த்தையை வச்சு நைட்டு உருவாக்க முடியாதுன்னு தான் கேக்குறாங்க. கொஸ்டினை தெளிவா படிக்கணும். ஓகேவா, ஃபைன். Two different positions of the same dice with the symbol star, question mark, at percentage symbol, dollar symbol, infinite stars shown. ஓகே, இந்த ரேஞ்ச் இருக்கிற ஒரு டைஸ் ஒரு பகடியை கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆகிய குறியீடை கொண்ட ஒரே பகடி வெளியில கொடுத்துருவாங்க. ஸ்டார் குறியீடு உள்ள முகத்திற்கு எதிரே என்னன்னு கேக்குறாங்க, ஸ்டாருக்கு ஆப்போசிட் கேக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது என்ன டைப்னு பார்க்கலாமா. யார் யார் காமனா இருக்காங்க, கொஸ்டின் மார்க் சிம்பிளும் அட்டு சிம்பிளும் காமனா இருக்கு, ரைட்டா. ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 2 காமன் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா மீதம் இருக்க 2 ரிமைனிங் ஃபேஸஸ், இங்க ஒரு ரிமைனிங் ஃபேஸ் அங்க ஒரு ரிமைனிங் ஃபேஸ் இருக்கா, that must be a opposites. ஓகேவா, that must be a opposite சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப எனக்கு ஸ்டாருக்கான ஆப்போசிட் யாருன்னு கேட்டா இன்ஃபினிட் சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா. If it is possible to make only one 7-letter meaningful English word with the second, third, fourth, sixth, eighth, ninth of 11th letter of the word transparent. Okay, transparent அப்படின்ற வார்த்தையில இருந்து யார் யார பிக்கே எடுக்கணுமா, செகண்ட் லெட்டர் என்ன ஆர், தேர்ட் லெட்டர் என்ன ஏ, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஃபோர்த் லெட்டர் என். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் லெட்டர் 5 6 P,
8th letter R, 9th letter E. அடுத்து என்ன சொல்றாங்க 11th letter சொல்றாங்க 10, 11, T. சோ என்ன பண்ணிருக்கோம் நம்ம 7 letters எடுத்துருக்கோம் RAN PRET. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா which of the following will be the last letter of the word. இத வச்சு நம்ம ஒரு வார்த்தை உருவாக்குறப்போ லாஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, if no such word cannot be made, give X as the answer. அதாவது உங்களுக்கு இந்த 7 லெட்டரை வச்சு ஒரு வார்த்தையை உருவாக்க முடியலன்னா X ஆன்சரா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து if more than one such word can be made, give Y as answer. இந்த வார்த்தைக்கு இந்த 7 லெட்டரை வச்சு ஒரு வார்த்தைக்கு மேற்பட்ட வார்த்தைகளை உருவாக்க முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க Y ஆன்சரா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப பார்க்கலாமா, RANPRET வச்சு என்ன வேர்ட் கிரியேட் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா பார்ட்னர். சொல்லலாமா? PARTNER. என்ன வார்த்தை? பார்ட்னர்னு ஒரு வார்த்தை கிடைக்கிறாங்க. சோ எனக்கு வார்த்தையோட கடைசி லெட்டர் என்றதா கொஸ்டின். கடைசி லெட்டர் என்ன? R. சோ R அப்படின்ற ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்ஸ் ஃபுல்லா கொடுத்து விட்டுட்டு which letter is midway between 22nd letter from the left end and 21st letter from the right end. ஓகேவா? 22வது இடது பக்கத்துல இருந்து 22வது லெட்டர் இருக்கும், வலது பக்கத்துல இருந்து 21வது லெட்டர் இருக்கும். இருக்கிற நடுவுல இருக்க லெட்டர் யாருன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இடது பக்கத்துல இருந்து 22வது லெட்டர் யாரு? ஏல இருந்து 22னா 22nd லெட்டர் என்ன நமக்கு தெரியுமா? V அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ V அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் சைடுல இருந்து 21st எப்படி மேம் கவுண்ட் பண்ணி தான் சொல்லணுமான்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். 21க்கு ரிவர்ஸ் ஆல்பபெட்ஸ் என்ன? 21 இஸ் U. க்கு ஆப்போசிட் என்ன? F. சோ F தான் என்ன பண்ணும் ரைட் சைடுல இருந்து 21st பிளேஸ்ல இருக்கும். முடிஞ்சிச்சா? சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க மிட்வே லெட்டர் யாருன்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 15 லெட்டர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? அப்ப அந்த 15 லெட்டர்ஸ்ல மிட்வேல யாரா இருக்க முடியும்? 8 இருக்க முடியுமா? இப்படி 7 போயிடுவான், இப்படி 7 போயிட்டா. அப்ப 8th லெட்டர் யாருன்னு பார்த்தா முடிஞ்சு 3 4 5 6 7 8. சோ இப்படி இருந்தும் 7 லெட்டர், இப்படி இருந்தும் 7 லெட்டர். அப்ப மிட்வேல இருக்கிறது யாரு? N. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிந்ததா? What is opposite to V when the given figure is folded to a form of Q? ஓகே, இதுவுமே ஓபன் டைஸ்ல ஒரு ஷேப் தான். இவன் என்ன பண்ணுமா, மடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கேக்குறாங்க, வீக்கான ஆப்போசிட் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? 1 விட்டு 1 ஆப்போசிட்ஸ், அதாவது ஆல்டர்னேட் சைட்ஸ் ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. நம்ம அழகு பண்றதுனாலே தப்பு என்னன்னா இந்த ஷேப்ல XW ஆப்போசிட் டக்கு இந்த ZU போட்டுருவோம். அப்படி போட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப பிட்டர்ன் பண்ணி வர முடியும். ஏன்னா UYன்றது பக்கத்துல இருக்கா, அப்ப பக்கத்துல இருந்து ஆப்போசிட்டா இருக்க முடியாது, ஒரு செட்டு இடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டக் ஆகி நிக்கணும். அப்ப புரியும் என்னது, 1 விட்டு 1 ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க 1 விட்டு 1 ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. இந்த மிச்சம் இருக்கிற Uவும் Zவும் ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. புரிஞ்சுதா? அப்ப கொஸ்டின் என்ன, எனக்கு வீக்கான ஆப்போசிட் வேணும். வீக்கான ஆப்போசிட் என்ன? Y. ஆப்ஷன் A அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 12. In the word fortune, each vowel is replaced by the letter that follows in the English alphabetical order. ஓகேவா? The fortune அப்படின்ற வார்த்தையில ஃபார்ச்சூன்ன்ற வார்த்தையில ஒவ்வொரு எழுத்து என்ன பண்ணணுமா, ஆங்கில வரிசையில அதுக்கு அடுத்த எழுத்து வச்சு மாத்தணுமா. ஃபர்ஸ்ட் வவல்ஸ்ல எங்க இருக்கு? ஓக்கு ஃபாலோயிங் லெட்டர் என்ன? P. அடுத்து யூக்கு ஃபாலோயிங் லெட்டர் என்ன? V. ஈக்கு ஃபாலோயிங் லெட்டர் என்ன? F. சோ வவல்ஸ் மாத்திட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க? And each consonant is replaced by the letter precedes its English alphabetical order. அதாவது ஒரு கான்சனன்ட்டுக்கும், அதாவது இந்த கான்சனன்ட்ல இருக்காங்க இல்லையா, F, R, உங்களா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு முந்தைய லெட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமா. அப்ப Fக்கு முதல் லெட்டர் என்ன? E. Rக்கு முதல் லெட்டர் என்ன? Q. Tக்கு முதல் லெட்டர் என்ன? S. Nக்கு முதல் லெட்டர் என்ன? M. ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. क्वेश्चन என்னன்னு பாருங்க. How many letters are common between the original word and the letter group thus formed? அதாவது இங்க உருவாக்கி இருக்கோம் இல்லையா, இந்த புதுசா உருவாக்கி இருக்க இந்த எழுத்து கொத்துக்கும் ஆல்ரெடி இருக்க ஒரிஜினல் வேர்டுக்கும் எத்தனை லெட்டர்ஸ் காமனா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா?
நமக்கு இந்த ஃபிளேம்ஸ் போட்டு அடிப்போம் இல்லையா, அந்த கதை தான். அப்படி கேன்சல் பண்ணா எனக்கு இஇ காமனா இருக்காங்க, எஃப் காமனா இருக்காங்க. அப்ப எத்தனை லெட்டர்ஸ் காமனா இருக்கு? 2 லெட்டர்ஸ் காமனா இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஈஸி தானே. Question number 13 பாருங்க. 3 different position of the same dice were given. ஓகே, 3 பொசிஷன் வந்து ஒரே டைஸோட பொசிஷன் கொடுத்துறாங்க. இதை வச்சு ஆப்போசிட் கேட்கறாங்க. யாருடைய ஆப்போசிட் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபைண்ட் தி நம்பர் ஆப்போசிட் ஆஃப் 7. 7க்கு எதிர்பக்கம் என்னவா இருக்கு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 7 எங்க இருக்குன்னு பாப்பா. இங்கிட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஸோ 7க்கு இந்த டைஸ் எடுத்துக்கலாம், இல்ல அந்த டைஸ் எடுங்க. எப்படி எடுத்தாலுமே இப்ப நான் எடுக்கிறேன்னு வச்சுப்போமா. யார் யார் காமனா இருக்காங்கன்னு பாருங்க. 15 காமனா இருக்கு. அப்படி என்ன பண்ணலாம், இந்த சும்மா அந்த ஓல்டு ஸ்டைல்லே போடும். 15 320, 15 7 8 முடிஞ்சிச்சா. இப்ப எனக்கு 7க்கான ஆப்போசிட் யாருன்னு கேக்குறாங்க. சாரி, ரைட், 7க்கான ஆப்போசிட் என்ன 3 முடிஞ்சிச்சா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இல்லையா? இன்னொரு ட்ரிக் சொல்லி தரேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 டைஸ் எடுத்திருந்தா என்ன பண்றது மேம்? எடுத்துக்கோங்க. என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 7 இல்லையா, அப்ப 7 இல்லைன்னா இங்க யார் ஆப்போசிட்டா இருக்க முடியும்? இந்த இடத்துல 2 கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. யார் அது? 3 அப்படின்ற ஒரு நம்பர் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க 2த்துலயுமே. சரியா? அப்ப 2த்துலயும் மிஸ்ஸிங் ஃபேஸோட ஆப்போசிட் கேட்கறாங்கன்னா 2த்துலயும் காமனா இருக்க ஃபேஸா இருக்கும். இல்ல காமனா இருக்கவனே கொஸ்டின்ல கேட்டானா மிஸ்ஸிங் ஃபேஸ் ஆன்சரா இருப்பாங்க. ஓகேவா? How many pairs of letters are there in the word perhaps which have as many letters between them are these between these 2 letters in the English alphabetical order? ஓகேவா? அதாவது இந்த perhapsன்ற வார்த்தையில இந்த क्वेश्चन கொஞ்சம் ரீசன்ட்டா கேக்குற क्वेश्चन என்ன அப்படின்னா பாத்துக்கலாமா. இந்த கோல் வர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. letters between as there are between these 2 letters in the English alphabetical order. அதாவது தங்களுக்கு இடையே அதே எண்ணிக்கையிலான எழுத்துக்களை கொண்டுள்ள எழுத்து இணைகள். ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்குல்லையே, அகர வரிசை, அதுல இருக்கிற மாதிரியே இதுலயுமே என்ன போயிருக்கும், அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியான லெட்டர்ஸ் எத்தனை கேக்குறாங்க. இது எப்படி பார்க்கலாம் சொல்லி தரேன். சும்மா பாருங்களேன். PQR ஒரிஜினல் ஏபிசிடில பிக்கும் கியூக்கு நடுவுல ஒரு லெட்டர் இருக்குமா? இருக்கு, அதே மாதிரி. அப்ப இவங்க ஒரு பேர். நெக்ஸ்ட் STUV இல்ல, EFGHIJ RSTUV HIJ ABC. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்து அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? both forward and backward direction. இது ஃபார்வர்ட் பார்த்துட்டுமா. இப்ப பேக்வர்ட் பார்க்கலாம். STUV WXY PQRSTU ABCDE HIJK RSTEFG முடிஞ்சு போச்சு. அப்ப எத்தனை பேர் தான் இருக்கு? ஒரு பேர் தான் இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் வைக்கிறேன் நான். ரொம்ப சிம்பிளான ஒரே வார்த்தை தான். ரிபப்ளிக் அப்படின்ற வார்த்தைக்கு இதே கொஸ்டின். சரியா? எத்தனை லெட்டர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்க மாதிரியே கேப்ஸ் வச்சு இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. ஓகே, எப்படி பார்த்திருப்பீங்க இது? அதே மாதிரி இங்க PQR பார்த்திருக்கலாம். ஓகேவா? செக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லெட்டர் ஏக்கான ஆப்போசிட் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கப்பா? லெட்டர் ஏக்கான ஆப்போசிட் கேக்குறாங்க. சோ ஆப்போசிட் எங்க இருக்கு? இந்த ஏ அப்படிங்கிறது இங்க இருக்குன்னா எந்த 2 டைஸ் எடுக்கிறோம்ன்றது மேட்டர். இப்போ இந்த 2 டைஸ் எடுக்கிறேன்னா யார் காமனா இருக்காங்க? பி தான் காமனா இருக்காங்க. BDC எழுதாமலே சொல்லலாம். BDC BFA. அப்ப ஏ அப்படின்றது 3rd பிளேஸ்ல இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, DDC 3rd பிளேஸ்ல வர்றது யாரு? சி தான் மேம். இப்படியும் சொல்லலாம். இல்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? BDC ஏதாவது ஒரு வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாஸ்ன்ற சும்மா கதை. எப்படியாவது எழுதணும், ஆனா 2த்துலயும் காமனா எழுதணும். ஓகே, ABFA. அப்ப சிக்கு ஆப்போசிட் ஏக்கு ஆப்போசிட் சி. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இஸ் தி ஆப்ஷன் டி சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நல்லா குழப்பறாங்க. 16th क्वेश्चन பாருங்க. for age is changed to the ஓகேவா எல்லா லெட்டருமே immediately succeeding it in the English alphabetical order and then all the letters thus formed are arranged in alphabetical order. Which of the following will be second from the left in the new letter thus formed? அதாவது இந்த வார்த்தையில இருக்க ஒவ்வொரு எழுத்துமே ஆங்கில அகர வரிசையில், அதாவது ஏபிசிடில அதுக்கு அடுத்த எழுத்து வச்சு ரீப்ளேஸ் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுவோமா, அதுக்கு அடுத்த எழுத்து வச்சு என்ன பண்ணுமா? ரீப்ளேஸ் பண்ணுமா. FG OP RS
ABGHEF. நெக்ஸ்ட் என்ன பண்ணுமா இவங்கள ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். எழுதிடலாமா? நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல என்ன பண்ண போறோம் எழுத போறோம். யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க B, நெக்ஸ்ட் F, G, H. ஓகே, அதுக்கப்புறம் P, S. புரிஞ்சு போச்சு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் H. क्वेश्चन அடுத்து என்ன கேக்குறாங்க பாருங்க. which of the following letter will be second from the left? ஓகே, second from the left. இடது பக்கத்துல இருந்து இரண்டாவது இடத்துல யார் இருக்குன்னு கேக்குறாங்க. யார் இருக்காங்க? F தான் இருக்காங்க. So answer is option C. F is the right answer. ஓகேவா? Question number 17. So மேல நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி क्वेश्चन தான். இந்த ஓபன் டைஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன் க்ளோஸ் டைஸ் கண்டுபிடிக்க போறேன். அது என்ன கேட்டிருக்கான் cannot be formed தான். யார் உருவாக்க முடியாதுன்னு தான் இதுவும் क्वेश्चन. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் செட்ஸ் எடுத்துக்கலாமா? A ல இருந்து ஒன்னு விட்டு C, அப்ப A வும் C யும் ஆப்போசிட்ஸ். B ல இருந்து ஒன்னு விட்டு D, அப்ப B யும் D யும் ஆப்போசிட்ஸ். F ல இருந்து ஒன்னு விட்டா F and E ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. ஆப்ஷன் A ல பாருங்க A D F, A D F மூணு பேர் வேற வேற ஃபேமிலியா, அப்ப அவங்க உருவாக முடியும். நெக்ஸ்ட் C E B, C E B மூணு பேருமே என்ன வேற வேற ஃபேமிலி, they can be formed. நெக்ஸ்ட் B D E தேர்ட் டைஸ்ல என்ன இருக்கு B D E, B D என்னது ஒரே ஃபேமிலி, முடிஞ்சு போச்சு. this dice can be formed. ஓகே, சோ அப்ப cannot be formed னா ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். D தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். FCD, FCD மூணு பேருமே வேற வேற ஃபேமிலி தான். இதை மறந்துட கூடாது. ஓகே, ஷார்ட்கட்லாம் இல்ல, கான்செப்ட் தான். இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி ஆப்போசிட்டா இருக்க முடியும்? அதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, தண்டர் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் அதற்கு முந்தைய எழுத்தாக மாற்றப்பட்டால், ஓகே, இந்த வேர்ட் தண்டர், all the letters change to the letter immediately preceding it. ஓகே, எல்லா லெட்டருமே என்ன பண்ணுமா preceding letter வச்சு என்ன பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் how many vowels are there in the group of letters thus formed? புதுசா உருவாக்குறதுல எத்தனை vowels இருக்குன்னு கேக்குறாங்க. செக் பண்ணிடலாமா? சரி, என்ன பண்ணலாம் preceding letters ரீப்ளேஸ் பண்ணா ST, GH, TU, ஓகே, MN, CD, DE, ஓகே, QR. முடிஞ்சு போச்சு. இதுல எத்தனை வவல் இருக்கு? ஒரு வவல் கூட இல்ல, 0 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? क्वेश्चन नंबर 19 பாருங்க. two different portions of the same days were given, two கான ஆப்போசிட் கேக்குறாங்க. சோ இதுல யார் காமனா இருக்காங்க? ரெண்டு ஃபேஸ் காமனா இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு क्वेश्चन பார்த்தோமா, 6363 were common. so 6363 போச்சுனா ரிமைனிங் two faces யாரு? 5 and 2. so அப்ப 5 க்கு தான் யார் ஆப்போசிட்டா இருக்க முடியும்? 2 ஆ இருக்க முடியும். so answer option D. Question number 20 பாருங்க. How many such pairs of letters are there in the word adjustment? என்ன வேர்டுப்பா? adjustment. Each of which is many letters between them in the word as in English alphabet. மேல பார்த்தோம் இல்லையா, pairs எடுத்தோம் இல்லையா, ABC ல இருக்க மாதிரி எத்தனை letters between ல இருக்குன்னு சாதா பார்க்க போறோம். பாத்துடலாமா? A B C D F G H I J K L, D E G F G H I J K L, U V W X Y Z, J K L M N O P Q, S T. என்ன இருக்குப்பா? S T ன்றது எனக்கு ஒரு பேர், U V W X Y Z, T U V W X Z, M N O P Q, E F G N O P. முடிஞ்சு. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? பேக்வர்ட் பாப்போம். T U V W X Y Z A B C D, N O P Q R S T U, E F G H I J, E J. ஓகேவா? E F J, E க்கு நடுவுல J க்கு 4 லெட்டர் இருக்க மாதிரியா இதுலயும் இருக்கு. அப்படி முடிஞ்சிச்சு. அடுத்து K L M M N O P Q R S T, T U V W S T U, J K L M D E F. சோ முடிஞ்சிருச்சு. சோ மேக்ஸிமம் எத்தனை இருக்கு? ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆப்ஷன் B is the right answer. டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போட்டாலே போதும். ஓகே, क्वेश्चन நம்பர் 21 பாருங்க. அகைன் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஓபன் டைஸ் வச்சு க்ளோஸ் டைஸ் தான் என்ன கண்டுபிடிக்கிறோம் இந்த வாட்டினா, fold a cube which of the given figure are possible. எது வந்து உருவாக முடியும்னு தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் செட்ஸ் எடுத்துப்போமா?
ஆருக்கு பி ஆப்போசிட்ஸ். நெக்ஸ்ட் கியூக்கு யூ ஆப்போசிட், டிக்கு எஸ் ஆப்போசிட்ஸ். முடிஞ்சு. ஓகே, TRU TRU 3 பேர் என்னது வேற வேற செட் தான், வேற வேற ஃபேமிலி தான். திஸ் டைஸ் கேன் பி ஃபார்ம். ஏ டைஸ் என்ன பண்ணும் உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் PTR PR என்ன பண்ணிடுச்சு ஒரே ஃபேமிலி வந்துச்சா, அப்ப திஸ் டைஸ் cannot be formed. ஓகே, நெக்ஸ்ட் PQS 3மே என்னது வேற வேற ஃபேமிலி. so these dice can be formed. next RPU 4th dice என்ன பாருங்க, RPU RP என்னது ஒரே ஒரு ஃபேமிலி தான். so அப்ப அவங்க உருவாக முடியாது. ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, only C and B இல்ல A and C தான் can be formed. option B is the right answer. ஏவும் C மட்டும் அப்படின்றது ஆன்சர். Question number 22 பாருங்க. A cube colored pink on all faces. ஓகே, ஒரு கியூப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா பிங்க் கலர் வந்து எல்லா பக்கமும் வந்து என்ன பண்றாங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க. It's cut into 27 small cubes of equal size. அதாவது ஒரு டைஸ் சும்மா நம்ம இமேஜின் பண்ணிப்போமா, இதை என்ன பண்றாங்கன்னா சுத்தி 6 ஃபேஸ்ல என்ன பண்றாங்க பிங்க் கலர் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க குட்டி குட்டி குட்டியா சேம் ஈக்குவல் சைஸ்ல 27 பீசஸா கட் பண்றாங்க. சோ அப்ப அந்த 27 என்னதான் n cube, 27 தான் என்ன n cube. ஓகேவா, நெக்ஸ்ட் how many cubes are painted on one face only? ஓகே, உருவாக்கப்பட்ட கனசதுரம் 27 சமமான சின்னகதமா வெட்டப்பட்டுச்சு. அது n-ன்றது 27. அதுல ஒரு பக்கம் மட்டும் வண்ணம் பூசப்பட்டது. ஒரு பக்கம் மட்டும் அப்படின்னா எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. சரி, ஒரு பக்கம் மட்டும் வண்ணம் பூசுற மாதிரி, அதை கட் பண்ணக்கு அப்புறம் வெளியில இருந்து மட்டும் தான் வந்திருப்பாங்க. அதுல ஒரு சைடு மட்டும் பூசுற மாதிரி எத்தனை டைஸ் கிடைச்சிருக்கும், எத்தனை கியூப்ஸ் குட்டி குட்டியா கிடைச்சிருக்கும் தான் கொஸ்டின். சோ n கியூப் 27னா n என்னவா வந்திருப்பாங்க எனக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகே, n என்னவா வந்திருக்கும் 3 வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒன் ஃபேஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 into n minus 2 power 2 அப்படின்றது கரெக்டான ஃபார்முலா. ஓகேவா, சோ அப்ப 6 அப்படின்றது இருக்க போது என்ன கண்டுபிடிச்சோம் 3 கண்டுபிடிச்சோம். 3 minus 2 is 1 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அப்ப 6 into 1 6 தான் ஆன்சரா இருக்க போது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, மொத்தமே 3 ஃபார்முலா தான். 2 ஃபேஸ் மட்டும் கண்டுபிடிச்சது எவ்வளோ, 3 ஃபேஸ் மட்டும் அடிச்சது எவ்வளோ, ஓகேவா, கலரே அடிக்காம இருக்கிற ஃபேஸ் எத்தனை, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான குட்டி குட்டி ஃபார்முலா தான். ஓகே, நம்ம ஷார்ட்ஸ்ல பார்ப்போம் அதை. Question number 23 பாருங்க. If in the word ionical all the vowels are changed to the second next letter as per English alphabetical order. Okay, ionical. அயானிக்கல்ன்ற வார்த்தையில அனைத்து உயிர் எழுத்துக்களும் வவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுமா அவருக்கு அடுத்து வரும் இரண்டாவது எழுத்து, அதாவது +2 பண்ணி எழுதணும். எழுதிடலாமா? வவல்ஸ்ல எங்க இருக்கு I. ஓகேவா, IJK. ஓகே, I +2 K. O+2 என்ன 17 Q. NI. I+2 என்ன K ஃபர்ஸ்ட்ல போட்டோம். ஓகே, A+2 என்ன C. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க, all the letters are arranged as per the reverse alphabetical order. Then how many letters? ஓகே, கான்சனன்ட்க்கு எதுவுமே சொல்லலாமா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படியே எழுதிடலாமா? KRNC எழுதியாச்சு. சிக்கு என்ன இருக்கு CL ஃபில் பண்ணியாச்சா? இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸை ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எழுதணும். ரிவர்ஸ்னா என்ன அர்த்தம், இசட்ல இருந்து ஏ வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா 5th from the letter from டேட்டா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ்ல எழுதுவோமா? சரி, யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க லாஸ்ட் வருவாங்க யோசிப்பா. யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க பாத்துருவோமா? C. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? J. K 2 K இருக்கு. L. அடுத்து M. N. OPQ. லாஸ்டா R. முடிஞ்சா? ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது இசட்ல இருந்து ஏ வரைக்குமா நம்ம எழுதிட்டோம். இப்ப क्वेश्चन என்னன்னு பாருங்க, between how many letters in English alphabetic series? இதுல எத்தனை லெட்டர்ஸ்னு கேக்கல, இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் சீரிஸ்ல எத்தனை லெட்டர்ஸ்னு கேக்குறாங்க. third from the left, third from the right. ரைட் சைடு third பிளேஸ்ல யார் இருக்காங்க? K இருக்காங்க. ஓகே, அதாவது மூன்றாவது எழுத்து, வலது முனையில இருந்து மூன்றாவது எழுத்து என்ன? K. நெக்ஸ்ட் 5th letter from the left hand, ஐந்தாவது இடத்தில் இடது முனையில இருந்து ஐந்தாவது யாருக்குன்னு கேக்குறாங்க? 1 2 3 4 5, அதுவுமே K தான் இருக்கு.
கேக்கும் நடுவில் ஆல்பபெட்ஸ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? கேக்கு நடுவில் ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்ப 0 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். Pக்கும் Vக்கும் நடுவில் எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு? இங்கிலீஷ் ஆல்பபெட் லெட்டர்ஸ் கரெக்டா சொல்லிட்டு போடலாமா? 24. 3 different positions of a same dice are shown. Select the letter that will be on the face opposite to the one having F. F கான ஆப்போசிட் கேக்குறாங்க. Fன்றது நல்லா பாருங்க, இந்த ரெண்டு டைஸ்லயுமே இருக்கா? இந்த ரெண்டு டைஸ்லயுமே F காமனா இருக்குன்னா என்ன சொல்லி கொடுத்த மேல காமனா இருக்க உடனே கொஸ்டின்ல கேக்குறானா மிஸ்ஸிங் ஃபேஸ் ஆன்சரா போட்டுருங்க. இந்த டைஸ்ல இல்லாத லெட்டர் யாரு? எனக்கு ஏ தான். ஸோ ஏ தான் எஃப்கான ஆப்போசிட்ஸ். ஓகேவா மேம்? இதெல்லாம் எங்களுக்கு குழப்புதுன்னா இப்ப இங்க வந்துருங்க. இந்த ரெண்டு டைஸ் எடுக்கிறேன். யார் காமனா இருக்காங்க? டிடி காமனா இருக்கு. சுத்தி வரலாமா? டிஹெச்ஏ டிஇஎஃப். ஸோ எஃப்க்கு ஆப்போசிட் யார்? இப்ப ஏ அப்படின்றத கரெக்டா போட்டாச்சு. ஓகே. Question number 25 பாருங்க. A cube is colored black on the all face. அதே மாதிரிதான் ஒரு கனசதுரத்தை என்ன பண்றாங்க? கருப்பு கலர் ஃபுல்லாவே அடிச்சிடுறாங்க. It's cut into 25 125 smallest cube. அதாவது 125 அப்படின்றதுதான் என்ன எனக்கு இங்க n கியூபா இருக்கும். ஓகே, கியூப் யூஸ் பண்றதுனால 3D n கியூப் எனக்கு 125 பீசஸ் கட் பண்ணிட்டாங்க. ஈக்குவல் சைஸ்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் how many cubes have no face color? ஸோ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னோமா, என்ன சொன்னோம்? ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஃபார்ம்ல சொன்னோம். இப்போ நோ ஃபேஸ் எதுக்குமே, ஓகே, கலரே இல்லாத, கலரே அடிக்காத, வண்ணமே பூசப்படாத அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n-2 தி ஹோல் கியூப். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. n-2 தி ஹோல் கியூப். இந்த n தான் எவ்வளவு கண்டுபிடிக்குது? கியூப் வேல்யூ தெரிஞ்சாலே போதும். 125 n கியூப்னா அப்ப n எவ்வளவு வந்திருப்பாங்க? 5. 5 - 2 is 3. அப்ப 3 கியூப் எவ்வளவுன்னு பார்த்தா எனக்கு 27. ஸோ ஆப்ஷன் சி 27 is the right answer. ஓகேவா? Two positions of a dice are given. Which number would be at the top when bottom is 2? ஓகேவா? இப்ப ஆப்போசிட் கேட்கல, ஆனா ஆப்போசிட் தான் கேட்கறாங்க. இந்த வேர்டுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சு. ஓகேவா? ஸோ 2 பாட்டம்ல இருக்கு அப்படின்னா டாப்ல யார் இருப்பான்னு கேக்குறாங்க. அப்ப 2க்கு ஆப்போசிட் தானே கேக்குறாங்க. 2க்கு ஆப்போசிட் பாப்போமா? யார் காமனா இருக்காங்க? 3 காமனா இருக்காங்க. 3க்கு முன்னாடி 2 இருக்கு. இங்க 3க்கு முன்னாடி யார் இருக்கா? 6 இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு கொஸ்டின் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான இடத்துல தேவையானதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரே விஷயம் மாதிரி எல்லாத்தையும் போடக்கூடாது. ஃபைன். அப்ப 2க்கான ஆப்போசிட் என்ன? 6. A dice is numbered from 1 to 6. 1ல இருந்து 6 வரைக்குமான நம்பர்ஸ் இருக்கு. அந்த if 1 is opposite to 5, 1 அப்படின்றது 5க்கு ஆப்போசிட் சொல்றாங்க. and 2 is opposite to 3, 2ன்றது 3க்கு ஆப்போசிட்டா இருக்கு சொல்றாங்க. ஓகே, அப்ப 4க்கு ஆப்போசிட் யாரா இருந்திருக்க முடியும்? 6 இருந்திருக்க போறாங்க. கரெக்டா? அவன் சொன்னா 1ல இருந்து 6 வரைக்கும். இப்ப நம்ம ஆப்போசிட் செட்ஸ் எடுத்துக்கிட்டோம். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. 4 is adjacent to 3 and 6. 4 வந்து 3க்கும் 6க்கும் ஆப்போசிட் சொல்றாங்க. அட்ஜசன்ட் சொல்றாங்க, பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? இல்ல, 4 6க்கு ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஒன் வராது. 2 is adjacent to 4 and 6. 2 வந்து 4க்கும் 6க்கும் அட்ஜசன்ட் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4 is adjacent to 5 and 6. 4 5 6க்கு அட்ஜசன்ட்டா? 4 6க்கு ஆப்போசிட் இப்பதான் ஃபிக்ஸ் பண்ணோம். 3 வர மாட்டாங்க. 6 is adjacent to 3 and 4. 6 வந்து adjacent to 3 and 4 சொல்றாங்க. 6 4க்கு ஆப்போசிட். சோ எனக்கு யார் தான் கரெக்டா இருக்காங்க? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். என்னது? 2 ஆனது 2 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. சோ கரெக்டான ஒரு விஷயம். ஓகே, question number 28. Okay, what is the sum of the numbers that are opposite to 5 and 1? 5 and 1 ஓட ஆப்போசிட் கேக்கல. 5 and 1க்கான ஆப்போசிட்ஸோட சம் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதாவது கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5க்கு 1க்கு யார் ஆப்போசிட்டா இருக்க முடியும்னு பார்ப்போம். இந்த டைஸ்ல ரேஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க? 1ல இருந்து 6 வரைக்குமான நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது என்ன டைஸ் தெரியும்? 2 பேர் காமனா தான், மிச்சம் இருக்கும் ஆப்போசிட். யார் யார் காமனா இருக்கா? 5 1 காமனா இருக்கு. கரெக்டா? அப்ப 3 4 ஆப்போசிட்டா போயிருவாங்க, முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது யாரு? இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர்ல யார் மிச்சம் இருக்காங்க? 2ம் 6ம் தான் மிச்சம் இருக்கு. இப்போ இந்த 2 தான் 4க்கு ஆப்போசிட், 2 தான் 1க்கு ஆப்போசிட், 6 தான் 5க்கு ஆப்போசிட் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கேன் பி 5க்கும் 1க்கும் யார் ஆப்போசிட்டா இருக்க முடியும்? 2
இல்லாட்டி 6 இருக்க முடியும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன நம்மளுக்கு என்ன தேவை? 2 பேரோட அடிஷன் தான் தேவை. அப்ப 2 + 6 என்ன கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டா 8 கிடைப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. பின்வரும் சொற்களை அகராதி வரிசைப்படி அடுக்கும்போது 4வதாக வரும் சொல்லி எதுவும் கேட்கறாங்க. 4th வேர்டு என்னவா இருக்கும் கேட்கறாங்க. பாத்துடலாமா? குவாட் 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 எல்லாத்தையுமே என்ன இருக்கு? குவாட் இருக்கு. இதுல மட்டும் என்ன இருக்குன்னா Q U A G இருக்கு. அப்ப அவன் தான் கண்டிப்பா வரும், லாஸ்டா வரப்போறான். ஓகே, 3 தான் லாஸ்டா வரப்போகுது. எனக்கு என்ன எத்தனாவது வேணும்? 4வதா வேணும். அப்ப லாஸ்ட்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் யாருன்னு கேட்க போறாங்க. முடிஞ்சு. குவாட்ரு ஆர் காமலா இருக்கா? அடுத்து பாருங்க, U இருக்கு, A இருக்கு, U இருக்கு, I இருக்கு. இப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? A இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அடுத்து I இருக்கவங்க வருவாங்க. முடிஞ்சா? நெக்ஸ்ட் இப்ப இந்த U இருக்கவங்கல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க பாப்போமா? P L இருக்கு, இங்க P E இருக்கு. L ஃபர்ஸ்ட் வருமா? E ஃபர்ஸ்ட் வருமா? E இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 2, அதுக்கப்புறம் தான் 1 வரும். 4th பிளேஸ்ல யார் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வேர்டு தான் இருக்கும். குவாட்ரப்ளேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 different portions of the same dice were given. ஓகேவா? கொஸ்டின்ல 1 is opposite to 4 னு கொடுத்திருக்காங்க. 1 வந்து 4க்கு ஆப்போசிட்டான்னு கேக்குறாங்க. எஸ். ஏன் அப்படின்னா இந்த 2 டைஸ்லயும் பாருங்களேன், 1 2 1 2 காமனா இருக்கு. 3 5 ஆப்போசிட். ஆனா 1 வந்து 4க்கு ஆப்போசிட்டா இருக்க முடியும். பட் நம்ம அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிட்டு வரலாம். இது பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. 3 is opposite to 6. 6க்கு ஆப்போசிட் 3 அப்படின்னு சொல்றாங்க. செக் பண்ணுவோமா? இந்த 2 டைஸையும் எடுக்கிறேன். யார் காமனா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் எடுக்கிறேன்ப்பா. 2 3 1 2 5 6. 6க்கு ஆப்போசிட் என்ன? 1. 3 கிடையாது, B வராது. நெக்ஸ்ட் 6 is opposite to 1. ஓகேவா? 6க்கு ஆப்போசிட் 1 இப்பதானே சொன்னோம். 2 3 1 2 5 6. ஸோ யார் கரெக்டா இருக்காங்க? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டப்ப எனக்கு 6 இஸ் ஆப்போசிட் டு 1 தான் ரைட் ஆன்சர். அடுத்து 1க்கு ஆப்போசிட் 6ன்னு தெரியும். ஸோ டியும் வர மாட்டாங்க. முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். 2 டாபிக்மே இன்னைக்கு நம்ம டெஸ்ட்ல பார்த்த 2 டாபிக்மே ஈஸியான டாபிக். அடுத்த டெஸ்ட்டுக்கு சூப்பரா படிச்சுட்டு வாங்க. தப்புகளை திருத்திக்கோங்க, அதனால தப்பு கிடையாது. ஃபைன், நல்லா படிங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. தேங்க்யூ.